என்டிபிசி வேகன்சிஸ் ஓகேங்களா, ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த என்டிபிசி வேகன்சிஸ் பல்கா வேகன்சிஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுல 2 கேட்டகரியில போட்டிருக்காங்க. ஒன்னு வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்க வந்துட்டு இந்த 12th வரைக்கும் உள்ளவங்களுக்கு, அதாவது கிராஜுவேஷன் வாங்காதவங்களுக்கு. ஸோ இதுக்கு தனியா போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதே என்டிபிசி கேட்டகரியில வந்துட்டு கிராஜுவேட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப நீங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டுத்துக்குமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து எத்தனை வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, ஸோ எக்ஸாமோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமேட்டி என்னென்ன போஸ்டிங் இருக்கு, ஸோ இந்த எக்ஸாமை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளால வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமானது இந்த நோட்டிபிகேஷனை நீங்க சரியா பார்த்து அதை நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நோட்டிபிகேஷனை சரிவர நம்ம கொஞ்சம் பார்த்து அதுல இருக்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதை நம்ம சரியா வந்துட்டு அப்ளை பண்ணாலே வந்துட்டு ஒரு ஹாஃப் த ப்ராசஸ் நம்ம சால்வ் பண்ணி முடிச்ச மாதிரி. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த யூஜிக்கே பார்க்கலாம், அண்டர் கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா. சரி. ஸோ இந்த யூஜி அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிறவங்க 12th வரைக்கும் நம்ம வந்து படிச்சவங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப அவங்களுடைய அந்த ஜாப் அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கு அப்படின்னா கிளர்க் போஸ்டிங்ஸ் தான் எல்லாமே. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க், இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கிளர்க் போஸ்டிங்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதுல இனிஷியல் பே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் the age requirement as on 1/1/2025. ஓகேங்களா. ஸோ 1/1/2025 ஸோ இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஸோ இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா. ஸோ மொத்த வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3445 வேகன்சிஸ் இருக்கு. 3445 இதுவே வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு ஜாஸ்தியான ஒரு போஸ்டிங்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ வந்து 12th வரைக்கும் படிச்சவங்களுக்கு கூட அந்த பிளஸ் டூ ஸ்டேஜ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த வேகன்சி, அதுவும் என்டிபிசியில இந்த வேகன்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நல்லாவே வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுல ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா. This includes a relaxation of 3 years in age beyond the prescribed age limit as a one-time measure due to COVID-19 pandemic. The COVID-19 வந்ததுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 years வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கூட இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். கேண்டிடேட்ஸ் waiting for final results of prescribed educational qualification should not apply னு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணக்கூடாது. ஷுட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா 12 எழுதியிருப்பாங்க, எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண கூடாது. நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம், பட் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களால போக முடியாது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதனால அவங்களுக்கான வாய்ப்பு வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்ல, ஷுட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டேட். இந்த டேட் வந்துட்டு என்னைக்கு வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 21/9. ஓகேங்களா. ஸோ 21/9/2024 வந்து ஓபன் ஆயிருக்கு. இது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 20ஆம் தேதி 10வது மாசம், அதாவது அக்டோபர் 20 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறது, இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துட்டு 21ல இருந்து இந்த 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு நாள் நம்மளுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறமேட்டி இந்த 21 to 22 இந்த 2 நாள் டைமிங் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஏதாட்டு மாடிஃபிகேஷன் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் ஏதாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
நமக்கு 23ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் நீங்க கரெக்ஷன்ஸ் இல்லாம பண்றது நல்லது. நிதானமா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? நல்ல டைமிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட நம்மளுக்கு டைமிங் இருக்கு. அதனால மேக்சிமம் கரெக்ஷன்ஸ் இல்லாம நீங்க பண்றது நல்லது. ஆர்ஆர்பி வெப்சைட்ல போட்டுதான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்டே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். அந்த ரெஜிஸ்டர் பண்றதுலயே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன ஆர்ஆர்பி இப்ப சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த சென்னை சூஸ் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்து வச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா நான் இதை யூஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பக்காவா நீங்க வந்து அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு சில போஸ்டிங்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க வந்து குவாலிஃபை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. பேசிக் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்டிபிசி கேட்டகரி தான், நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான். அப்படிங்கிறப்போ பேசிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் போடுறவங்க கரெக்டா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேஷன் ஃபார்ம் இருக்கும். அதாவது இப்போ சென்னை ஆர்ஆர்பியை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் ஒன்னு கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதுல பேசிக் டீடைல்ஸ் வந்துட்டு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரெக்டான மொபைல் நம்பரையும் கரெக்டான இமெயில் ஐடியும் வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். இந்த இமெயில் ஐடி நான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன், அதை சும்மா இதுக்காக வச்சுக்கிட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. கரெக்டா அதை வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுடைய ஸ்டேஜஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சிபிடி எக்ஸாம் தான். ஓகேங்களா? சிபிடிங்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபாலோடு பை அதுல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. there shall be 2 stage computer based test followed by computer based typing skill test wherever applicable. அதாவது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் எழுதணும். 2 சிபிடி இருக்கு. அதாவது tier 1 tier 2. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க வந்துட்டு 2 இது எழுதுனதுக்கு அப்புறமேட்டி தேவைப்படும் நேரத்துல சில போஸ்டிங்ஸ்க்கு தேவைப்படுற நேரத்துல கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட். அது என்னது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் கிளரிக்கல் போஸ்ட் இல்லையா? அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா டைப் பண்றீங்க, இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு தப்பு இல்லாம டைப் பண்றீங்களா, ஸோ அந்த மாதிரி அதுக்காக உள்ளதுதான். அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இவங்களுக்குலாம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 2 அந்த சிபிடி எக்ஸாம் மட்டும்தான். tier 1 tier 2 மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் போய்க்கலாம். இங்க வந்துட்டு நம்மளுக்கு இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதிட்டு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா 15 டைம்ஸ் த வேகன்சிஸ். வேகன்சி வந்துட்டு நம்மளுக்கு 3000 வேகன்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 15 டைம்ஸ்க்கு அவ்வளவு எடுப்பாங்க. அதனால நம்ம வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ்க்கு கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேலை அப்படின்னு நினைக்க கூடாது. செகண்ட் ஸ்டேஜ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சப்போஸ் நீங்க உங்களுடைய மார்க் வந்துட்டு இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வர அந்த 2 போஸ்ட்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கணும். வீட்டுல வந்துட்டு என்ன அப்படின்னா சிஸ்டம்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி பாத்துக்கணும். ஓகேங்களா? முடிஞ்சா டைப்பிங் போறவங்க போய்க்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி முக்கியமா இதுல வந்துட்டு என்னன்னா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஆர்ஆர்பில நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உண்டு. 1/3
ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ராங் ஆன்சர். அதனால நம்ம டிஎன்பிஎஸ்சியில எழுதுற மாதிரி அம்புட்டையும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும். ஏன்னா 1/3 ராங் ஆன்சருக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ கரெக்டா எழுதின ஆன்சருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மி ஆயிரும். அதனால கொஸ்டின்ஸை கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இதுக்கு உண்டு. அடுத்தது இந்த சிபிடி எக்ஸாம்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கங்க. உங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, A3 B2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபார் ஃபீமேல் transgender ex-servicemen candidates and candidates belonging to SC, ST, minority communities, economically backward class, PWBD. ஓகேங்களா? இவங்க எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 250 rupees, this fee of 250 rupees shall be refunded. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி நீங்க எழுதின உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த 250 rupeesமே ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும், டெஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது இவங்களை தவிர்த்து ஓகேங்களா மேல் கேட்டகரி ஓபிசி மேல் அப்படின்னு வச்சுக்கோமே, ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த ஃபீ கன்செஷன் கேட்டகரிஸ், ஃபீ கன்செஷன் கேட்டகரிஸ்ல இல்லாத அந்த நபர்கள் ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 500 ரூபாய் அமௌண்ட் ஃபீஸ் கட்டணும். And out of this 400 shall be refunded. ஓகேங்களா? 400 ரூபாய் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க on appearing first stage CPT. என்னடா இவ்வளோ காசா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாமோட போஸ்ட் அந்த இது ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க, ஸோ சிபிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்துட்டு எக்ஸாம் டியூரேஷன் வந்துட்டு 90 நிமிஷம். இந்த 90 minutesல வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ், தேர் ஷால் பி நோ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ்லாம் இதுல கிடையாது. ஜிகே கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிராக்டிக்கலா நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் ஓகேங்களா அப்படியும் கேட்பாங்க. நம்ம நார்மலா ஓகேங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம பாக்குற விஷயங்கள் ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், பர்சனாலிட்டிஸ், இவர் எதனுடன் தொடர்புடையவர், டான்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? நார்மலா நீங்க இந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஜிகேல என்னென்னலாம் படிப்பீங்களோ, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்ங்கிறது என்னெல்லாம் படிப்பீங்களோ அது. சயின்ஸ் பேஸ் கொஸ்டின் நார்மலா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுலயே இந்த பிசிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் மிக்சடா வர்றதுதான். அது போக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், யார் யார் இந்த புக்ஸ் எழுதுனா அதோடைய ஆத்தர்ஸ் யாரெல்லாம். ஓகேங்களா? ஸோ வந்து ரீசெண்டாவும் கேட்பாங்க, எப்பமோ ஒரு காலத்துல பழைய காலத்துல உதாரணத்துக்கு ரவீந்திரநாத் டாகூர் அவருடைய புக்கு கீதாஞ்சலி, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்ல கேட்பாங்க. ஓகே, இந்தியன் லெவல் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல கேட்கலாம். ஸோ ஜெனரலா ஒரு பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு அவேர்னஸோட இருக்கிறானா அப்படிங்கிறத பொறுத்துதான். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் 30 கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100. இந்த 100 கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ரீசனிங் 30, மேக்ஸ் 30, ஜிகே 40. நீங்களே பார்த்துருப்பீங்க ஜிகேக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
எக்ஸாம் டியூரேஷன் 90 நிமிஷம் தான். ஆனா பிடபிள்யூபிடி ஓகேங்களா அவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஸ்கிரைபோட வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 120 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. நெக்ஸ்ட் இதுல வரக்கூடிய மார்க்கை வச்சு உங்களை வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா ஸோ உங்களை வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் இருக்கு. ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி. ஸோ இதுல நார்மலா கொஞ்சம் ட்ரிக்னோமெட்ரி சம்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் அதிகமா கேட்கக்கூடியது. ஓகேங்களா அந்த 90 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா ஸோ ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கிறது நல்லது. ஓகே ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெக்கார்டர் கிளாஸஸ்ல அது வந்துடும். ஸோ நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து ரெக்கார்டர்ல போட்டு பார்க்கலாம். முக்கியமா மேக்ஸ், ரீசனிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிகேவும் தான், ஜிகேக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். பட் ஆனா இந்த மேக்ஸ் ரீசனிங்க பொறுத்த மட்டும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த ஷார்ட் கட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அத அந்த அந்த கொஸ்டினை வந்துட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப். ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியுற மாதிரி, அதே சமயத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த டைம்குள்ள நீங்க சால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நடத்துவாங்க. டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா ஸோ ஃபீஸுமே ரொம்ப பெரிய ஃபீஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து 3999. ஸோ இதுல உங்களுக்கு எந்தெல்லாம் இருக்கும்னா நம்மளோட ஆப். ஓகேங்களா ஸோ வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஹைடெக் அகாடமி மொபைல் ஆப் ஒன்று இருக்கும். அதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதிலே கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா அப்புறம் இல்ல எதுவும் உங்களுக்கு queries இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம அகாடமி நம்பர் இங்க இருக்கு. ஓகேங்களா ஸோ அந்த நம்பர்ல வந்துட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய அந்த கோர்ஸ் வந்துட்டு 1 year வேலிடிட்டி இருக்கு. ஓகேங்களா அந்த 1 year நம்மளுடைய ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் இந்த ஆப்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கும். அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம். இ புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா அது போக டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா ஸோ டெஸ்ட் சீரீஸோட அந்த ஒர்த் வந்துட்டு 1200 rupees. ஸோ நீங்க இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டாலே அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா ஸோ வந்து இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிட்டோம்னா டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளுக்கு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துக்கலாம், இ புக்ஸ் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் டெஸ்ட் சீரீஸும் வந்துட்டு அதுவும் 1200 மதிப்புள்ள அந்த டெஸ்ட் சீரீஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். ஓகேங்களா ஸோ லைவ் கிளாஸ் எப்போ அப்படின்னா ஆன்லைன் லைவ் கிளாஸ் எப்போன்னா டெய்லி 6:30 இருந்து 8:30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா பைலிங்குவலாவே மெட்டீரியல்ஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகே சரி நெக்ஸ்ட் நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல கூட நீங்க வந்துட்டு உங்களுடைய queries கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜிகேல கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம டெஸ்ட் சீரீஸ் போட்டாதான் நம்மளை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாமை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ண முடியும். சும்மா படிச்சுட்டு போய் நம்மளால டைரக்டா போய் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இதுக்காகவே, ஏன்னா பல்க் வேகன்சிஸ் அத்தனை பேரும் ரயில்வேஸ்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஓகேங்களா ஸோ வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நம்மளுடைய அந்த லைஃப் பாத்துங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும். ஓகேங்களா ஸோ அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரயில்வேஸ்ல ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே அது மட்டும் இல்லாம மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்றச்ச
இந்த ரயில்வேஸை பொறுத்த மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் அதோடைய டஃப்னஸ் வந்துட்டு கம்மி. எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணச்ச இந்த ரயில்வேஸ் வந்துட்டு கம்மி. ஓகேங்களா? சொன்ன எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த என்டிபிசி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கிளியர் பண்ணலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு வந்துட்டு நம்ம போடுறோமோ அதை பொறுத்து தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டியூரேஷன் அதே 90 நிமிஷம் தான். ஆனா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜிகேல 50 கொஸ்டின், மேக்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்கிரைப் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 120 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. போர்ஷனை பொறுத்த மட்டும் சேம் போர்ஷன் தான். பட் அதோடைய அந்த கொஸ்டின்ஸ் உடைய எண்ணிக்கையும் அதோடைய டஃப்னஸ் லெவலும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது போக டைப்பிங் எக்ஸாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஜாப் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதே மாதிரி தான் நம்ம எதுக்கு பார்க்க போறோம்னா கிராஜுவேட்ஸ்க்கு 15லயே ஓப்பன் ஆயிடுச்சு, 14ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற டேட்டு 13ஆம் தேதியே க்ளோஸ் ஆகுது. ஸோ டைம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 13ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபீஸ் எப்போ கட்டிக்கலாம்னா இந்த 14ஆம் தேதி கட்டிக்கலாம். 14ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீஸ் வந்துட்டு கட்டிக்கலாம். 10 அதாவது அக்டோபர் மாசம் 14, 15 வரைக்கும் ஃபீஸ் கட்டிக்கலாம். அது மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா 16ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுறது சீக்கிரமே ஓப்பன் ஆயிடுச்சு. 14ஆம் தேதி 14th செப்டம்பரே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பத்தோட வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்னா 13ஆம் தேதி க்ளோஸ் ஆகும். ஸோ சீக்கிரமே வந்துட்டு நீங்க போடுங்க. ஓகேங்களா? சரி. இதுக்கு போஸ்டிங் பாருங்களேன். அதே சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க, ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட், கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சில இருக்கிற மாதிரி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் சீனியர் கிளர்க். அங்கெல்லாம் நம்ம ஜூனியர் கிளர்க் பார்த்தோம் அண்டர் கிராஜுவேட்டுக்கு. இது சீனியர் கிளர்க். ஸோ உங்களுடைய இனிஷியல் பே கிரேடே வந்து 35,400 இருக்கு. நல்ல வேலை. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ஸ். ஸோ நம்மளுக்கு அது மட்டும் இல்லாம ஏஜ் வந்து பாருங்க 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் பிளஸ் வித் 3 years ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? இந்த 36 வயசு உள்ளதே திஸ் இன்க்ளூட்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு ரிலாக்ஸேஷன் தான். ஏன்னா வந்து இங்க 18ல இருந்து 33 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் போட்டானா 36 வயசு. ஓகேங்களா? எதனாலன்னா COVID-19னால. நெக்ஸ்ட் அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 8113 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா இந்த 8113 வேகன்சிஸ் போக நீங்க இந்த இதுல உள்ள எத்தனை வேகன்சிஸ், கிட்டத்தட்ட ஒரு 3400 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதையும் சேர்த்து மொத்தமா 11,000 சம்திங் வேகன்சிஸ் இருக்கு. அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? போர்ஷன் என்னமோ ஒரே இதுதான். ஓகேங்களா? ஸோ அதே ரீசனிங், அதே மேக்ஸ், அதே ஜிகே தான். ஓகேங்களா? ஸோ ஆனா வேகன்சிஸ் கிராஜுவேட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேகன்சிஸோட இந்த எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி ஃபைனல் இதேதான். இதை நம்ம பார்த்தோம். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிராஜுவேட் அந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் அதே ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நீங்க கிராஜுவேட்டும் அப்ளை பண்றீங்க, அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க தனித்தனியா ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா? இப்போ கன்செஷன் உள்ளவங்க 250 அதுக்கும் கட்டணும், இதுக்கும் கட்டணும்.
ஆனா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கன்செஷன் உள்ளவங்களுக்கு மொத்தமா 250யுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எழுதிட்டு வந்த உடனே கொஞ்ச நாள்ல. இதே இது கன்செஷன் இல்லாத கேட்டகரிக்கு 500 ரூபா நீங்க பே பண்றதுல 400 ரூபா வந்துட்டு திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் இதெல்லாம் வந்து உங்களுடைய இந்த மெடிக்கல் சர்டிபிகேஷன் அதுல உள்ளதை கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கும் சிபிடி இருக்கு. இந்த சிபிடில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடியா இருந்துச்சுன்னா அதே இதுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 தான். அந்த 100 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு ஜிகே 40, மேக்ஸ் 40, ரீசனிங் வந்துட்டு 30. சாரி, மேக்ஸ் 30, ரீசனிங் 30. ஓகேங்களா? 40 30 30. ஸோ மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். டியூரேஷன் வந்துட்டு எவ்வளவு நிமிஷம் கொடுப்பாங்க அப்படின்னா 90 நிமிஷம். 90 நிமிஷம் அப்படிங்கிறப்போ 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது. சோ போர்ஷன் பார்த்தோம்னா அதே போர்ஷன் தான். ஓகேங்களா? அதுல இருக்கிற மார்க் பொறுத்து நீங்க வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு போலாம். அதுலயும் என்ன அப்படின்னா அதே மாதிரிதான். கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் அதிகரிக்குது. 120 கொஸ்டின். இந்த 120 கொஸ்டினுக்கு அதே ஆனா 90 நிமிஷம் தான் கொடுக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு வெல் வேர்ஸ்டா ஃபாஸ்டா போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ இந்த குறிப்பிட்ட அந்த டைம் டியூரேஷன்ல நம்மளால முடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஃபாஸ்டா போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தெரியணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களால வந்துட்டு அந்த ஃபாஸ்டா போட முடியும். ஓகேங்களா? சரி, மேக்ஸ் 35 கொஸ்டின், ரீசனிங் 35, ஜிகே 50. ஜிகே படிச்சோம் அப்படின்னா ஜிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏஜ் ஒரு கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 1 ஸ்டெப் அஹெடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ஜிகேல தான் அதிகமான மார்க்ஸ். மேக்ஸை பொறுத்த மட்டும் ரீசனிங்கை பொறுத்த மட்டும் பாருங்களேன், நல்லா போடுறவனா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அத்தனை கணக்கு தான் நம்மளால போட முடியும். 35க்கு 35 போடுறவங்க ரேரு. ஆனா வந்துட்டு ஜிகே பொறுத்த மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சடன்னு வந்து 1 லைன் தானே, டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். அதனால ஜிகேக்கு அதிகப்படியா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல பாருங்களேன், யாருக்கெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி முடிஞ்சோன்னு டெஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் ரெக்யர்மெண்டே கிடையாது. ஆனா டைப்பிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கம் டைப்பிஸ்ட்னு வரவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. அதனால வீட்டுல சிஸ்டமா இருக்கட்டும் அதுல கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா வந்துட்டு கத்துக்கங்க. இல்லையா கொஞ்ச நாளுக்கு மட்டும் டைப்பிங் கிளாஸ் போயிட்டு வந்து அந்த ஃபாஸ்ட வந்துட்டு கொண்டு வந்துக்காங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், டிக்கெட் சூப்பர்வைசர் அவருக்கு இது கிடையாது. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன டெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த வேர்ட்லெஸ்ல இது ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, பவர் பாயிண்ட்ல ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேங்களா? சோ அந்த மாடியூல்ஸ் மாதிரி எஸ்எஸ்சில அந்த மாதிரி பேக்கேஜஸ் உண்டு. சின்னதா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பவர் பாயிண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சின்னதா ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க, வேர்டுல பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு அதுக்கான டைமிங் வந்துட்டு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் அதுல என்ன இருக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து நல்லா டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. அறிமுக வகுப்புகள். ஓகேங்களா? ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 30ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதி வரைக்கும். ஸோ 30th of this month செப்டம்பர். ஸோ இதுல இருந்து அக்டோபர் 4 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. 5 நாள் தொடர்ந்து இப்படித்தான் கிளாஸஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. இது இலவச அறிமுக வகுப்புகள். ஸோ இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ்.